நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த வீடியோ வந்து எடிட் பண்ண போகிறோமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வீடியோ இருக்க மாதிரி இருக்குது. அதாவது நான் உட்காந்துருக்க மாதிரி நிற்கிற மாதிரி 2 கிளிப்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இதை வந்து சென்டராக நான் வச்சு கட் பண்ணிக்கிறேன். 2 வீடியோ கிளிப்ஸாக வந்து நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இதை கட் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு வீடியோ என்ன எடிட் பண்ண போகிறோம் அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். கட் அவுட் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ தான் நம்ம வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த உட்காந்துருக்கிற வீடியோவுக்கும் நடக்கிற வீடியோவுக்கும் நடுவில் வந்து கட் அவுட் ட்ரான்ஸ்லேஷன் வந்து போட போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம நடக்கிற மாதிரியான இந்த இடத்துல வச்சுட்டு அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே கீழே வந்தோம் அப்படின்னா ஃப்ரீஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா எந்த இடத்துல வச்சு ஃப்ரீஸ் பண்ணுறோமோ அந்த இடம் வந்து ஃபோட்டோவாக சேஞ்ச் ஆகிக்கும், ஃப்ரீஸ் ஆகிக்கும். ஸோ இதை வந்து நமக்கு எத்தனை செகண்ட்ஸ் வேணுமோ அத்தனை செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ நான் மினிமம் ஒரு 6 செகண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை அப்படியே கீழே வந்து ஓவராலி கொடுத்தோம் அப்படின்னா கீழே வந்துடும் அந்த ஃபோட்டோ. இதை வந்து இந்த 2 வீடியோ கிளிப்ஸுக்கும் நடுவில் இருக்கிற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். ஸோ திரும்ப வந்து இந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு இதோடைய பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணணும். அதுக்கு வந்து கட் அவுட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பேக்ரவுண்ட் அப்படின்னு இருக்கும். அதை கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆப்பே வந்து ஒரு கால்குலேட் பண்ணி பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதை நான் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்னென்னா, இப்போ நான் நிற்கிற இடம் உட்காந்துட்டு நாங்கள் ஃபோன் பார்த்துட்ருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் இங்கே நிற்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்குது. ஸோ நான் இதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா கீழே கொண்டுட்டு வந்துடுறேன். ஃபஸ்ட்டு இது வந்து இங்கே கரெக்டாக இருக்குமா நான் மேலே கொண்டுட்டு வரப்போ அப்படிங்கிறத ஒரு டைம் நான் செக் பண்ணிக்கிறேன். ஸோ இழுத்துட்டு வரப்போ இந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னா இது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம திரும்ப கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு கீ கொடுத்துக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃபோட்டோ இப்படி இருக்குது. அடுத்தது லாஸ்ட்டாக எண்டிங் முடிகிறப்ப இந்த ஃபோட்டோ வந்து மேலே வரணும். ஸோ நான் இந்த இடத்துல ஒரு கீ கொடுத்து நான் இதை வந்து இது பண்ணியிருக்கேன். லைட்டாக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணால் போதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த 2 கீக்கு இது போதும் இல்லையா. இப்போ இந்த 2 கீக்கு நடுவில் சென்டராக வச்சுட்டு அது பக்கத்தில் இந்த கீ கொடுக்கறதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிராஃப்ஸ் மாதிரி இருக்கும். அந்த கிராஃபை வந்து கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து ஓரளவுக்கு அந்த மூவ் ஆகுதுங்களா அந்த ஃபோட்டோ வந்து ஓரளவுக்கு கரெக்டாக நம்மளுக்கு மேனேஜ் பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாம் வந்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது தேவையோ அந்த கிராஃப் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த வீடியோவிலேருந்து இது போகிற மாதிரி ஒரு கிளிப் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. இதில் வந்து உங்களுக்கு நடுவில் வந்து ஏதாச்சும் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணணும், வேறு ஏதாச்சும் கலரிங் கொடுக்கணும், இல்லை எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா கீழே போய்ட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அந்த எஃபெக்ட்ஸ்குள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையானதை வந்து நீங்கள் கொடுத்து பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட்டு இதில் வந்து எப்படி வந்து கட் பண்ணி மெர்ச் பண்ணுறது அந்த கட் அவுட் ட்ரான்ஸ்லேஷன் அதை மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு சாங் அதாவது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணி போகிறோம். அப்போ வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் கொடுக்குறதுலாம் சர்ருன்னு போகிறது, மேலே மேலேருந்து கீழேருந்து மேலே போகிறது, இதுக்கெலாம் வந்து ஒரு சவுண்ட் எஃபெக்ட் கொடுக்குறப்ப அந்த வீடியோ வந்து இன்னுமே அழகாகும். ஸோ நீங்கள் அதுக்கு போயிட்டு சர்ச்சில் போய் உங்களுக்கு என்ன சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வேணுமோ அதை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். நான் கேமரா சவுண்ட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு போட்டால் அதில் வந்து ரேண்டமாக நிறையா வந்து சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து காட்டும். ஸோ நான் அதில் ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி போட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணியிருப்பேன். ஸோ உங்களுக்கு எது தேவையோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு சவுண்டு வேணுன்னா ஃபுல் சவுண்டு 1000 வச்சுக்கோங்க. அப்போ தான் அது வரப்போ கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் வேணால் எடிட் பண்ணிக்கோங்க. இதோட கட் அவுட் ட்ரான்ஸ்லேஷன் வீடியோ வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ஸோ இந்த ஃபோட்டோலாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக எடுத்து அதுக்குன்னே ஆப்பில் போட்டு கட் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தேவையே இல்லை. இந்த CapCut ஆப்லேயே நம்ம வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப்
நிறைய பேர்த்து இது வந்து கஷ்டம் அப்படிங்கிறதுக்காகவே பண்ணாமலே இருப்பாங்க இந்த மாதிரி எடிட்டிங்லாம். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இதில் இருக்க ஆப்ஷனை வச்சே நம்மளால் வந்து இந்த மாதிரி ஒரு எடிட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். இதுக்கு தேவைன்னா எஃபெக்ட்ஸ்லாம் கொடுத்தோம் அப்படின்னா இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும் வீடியோ. ஸோ இதோட வந்து முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தேவைன்னா ஃப்ரேம் ரேட்டு கோட் ரேட் ரெண்டுத்தையுமே அதிகப்படுத்திட்டு எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கான அந்த கட் அவுட் டிரான்ஸ்லேஷன் வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ நல்லா ஆடணுங்கிறது முக்கியம் இல்லை, எப்போ நிறுத்தணுங்கிறது முக்கியம்.